பெஞ்சமின் நெதன்யாஹுக்கு புற்றுநோய் இருப்பது கண்டறியப்பட்டிருப்பதாக இஸ்ரேலுடைய பிரதமர் அலுவலகம் உத்தியோகபூர்வமாக அறிவித்திருக்கிறது. இஸ்ரேலுடைய பிரதமர் அலுவலகம் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கைகளில் நெதன்யாஹு ஹசாதா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். நெதன்யாஹுக்கு சிறுநீர் பாதையில் நோய் தொற்று ஏற்பட்டிருக்கிறது. புற்றுநோய் காரணமாக நோய் தொற்று ஏற்பட்டிருக்கிறது. அவருடைய சிறுநீர் கழிக்கக்கூடிய பகுதிகளில் புரோஸ்டேட் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய கட்டி உருவாகி இருக்கிறது. அந்த கட்டியை தற்போது அகற்ற வேண்டி இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அந்த கட்டியை அகற்றினால் முழுவதுமாக அவர் குணமாகி விடுவார் என்றும் சொல்ல முடியாது என்கிறது அந்த அறிக்கை. இந்த அறிக்கையை பொறுத்தவரையில் பெஞ்சமின் நெதன்யாஹுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த புற்றுநோய்க்கு அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். புற்றுநோய்க்கான கட்டியை நீக்குகிற போது அவருக்கு அனஸ்தீசியா கொடுப்பார்கள். கொடுத்து அவர் முழுமையான மயக்க நிலையை அடைந்ததற்கு பிறகுதான் கட்டியை நீக்குகிற அந்த ஆபரேஷன் அவங்க பண்ணுவாங்க. ஏன் இதை நம்ம இந்த இடத்துல குறிப்பிடுறோம்னு சொன்னா, காசாவில் இருக்கக்கூடிய அப்பாவி மக்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய உணவுகள், தண்ணீர், அதே நேரத்தில் மருந்துகள் அத்தனையுமே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத அரசாங்கம், நெதன்யாஹுவினுடைய அரசாங்கம் தடுத்துக் கொண்டிருக்கிறது. அதிலும் உச்சகட்டம் என்னவென்று சொன்னால், யுத்தத்திலே பாதிக்கப்பட்டு கைகளை, கால்களை, உடல் அவயவங்களை இழந்து வரக்கூடிய மக்கள், மொத்தமாக வெடித்து சிதறி உயிருக்கு போராடி கொண்டு வரக்கூடிய மக்களுக்கு ஆபரேஷன் செய்கிற நிலை வரும்போது அவர்களுக்கு முழுமையாக மயக்க நிலைக்கு கொண்டு சென்று அவர்களை ஆபரேஷன் செய்ய வேண்டும், அனஸ்தீசியா கொடுக்க வேண்டும் அவர்களுக்கு என்று இருந்த நிலையில் காசாவுக்கான மயக்க மருந்துகளுக்கு மொத்த தடை விதித்திருக்கிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம். காசாவிலே ஆபரேஷன் செய்யப்படக்கூடிய கைகால்களை மொத்தமாக அகற்றுகிற நிலை ஏற்பட்டால் கூட அவர்கள் விழிப்பு நிலையில் வைக்கப்பட்டுத்தான் அந்த ஆபரேஷன் செய்யப்படுது. சிந்திச்சு பாருங்க, இந்த மாதிரியான ஒரு சோகம் எந்த நாட்டில் எங்கு நிகழும்? ஒரு ஆபரேஷன் பண்ணும்போது மயக்க நிலை இல்லாமல் ஆபரேஷன் பண்ணினா யாரால தாங்க முடியும்? காசாவில் இருக்கக்கூடிய பிறந்த குழந்தையிலிருந்து மரணிக்க இருக்கிற வயது முதிர்ந்த முதியவர்கள் வரைக்கும் இந்த நிலையை அனுபவிக்கும் போது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத அரசாங்கத்தினுடைய பிரதம மந்திரிக்கு தற்போது மயக்க மருந்து கொடுக்கப்பட்டு அவருடைய சிறுநீர் கழிக்கக்கூடிய பகுதிகளில் ஏற்பட்டிருக்கக்கூடிய புற்றுநோய் கட்டிக்கு ஆபரேஷன் செய்யப்பட இருக்கிறது. அந்த கட்டி பெரிதாக வளர்ந்திருக்கிறது என்கிற செய்திகளையும் இன்றைக்கு நெதன்யாஹுவினுடைய அலுவலகம் அறிவித்திருக்கிறது. இந்த இடத்துல சஹீஹுல் புகாரில பதிவாகி இருக்கக்கூடிய ஒரு சம்பவம் நினைவுக்கு வருகிறது. அது என்ன சம்பவம் என்று சொன்னால், ஜாபிர் இப்னு சமுரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி. உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலம், அவர் கலீஃபாவாக இருந்து ஆட்சி செய்கிற காலகட்டத்தில் சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூஃபாவினுடைய ஆளுநராக செயல்பட்டு வந்த காலம் அது. அந்த நேரத்தில் கூஃபாவில் இருந்து உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒரு முறைப்பாடு வருகிறது. என்ன முறைப்பாடு என்று சொன்னால், உங்களுடைய ஆளுநர் சஅத் இப்னு அபீ வக்காஸ் அவர்கள் சரியாக தொழுக வைப்பதில்லை, சரியாக பொது சொத்துக்களை பங்கிடுவது இல்லை, அவர் மோசடி செய்கிறார் என்கிற விதமான குற்றச்சாட்டுகள் வருகிறது. இந்த குற்றச்சாட்டுகள் வரும்போது சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அழைத்து உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கும்போது சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், கலீஃபா அவங்களே, நான் தொழுகை நடத்துவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகை நடத்திய விதத்தில் தான். ரசூலுல்லாஹ்வுடைய தொழுகைக்கு மாற்றமாக நான் எந்த ஒரு தொழுகைகளையும் நடத்தியது கிடையாது என்று சொல்லும்போது, உங்களை பற்றி நாமும் அப்படித்தான் நினைக்கிறோம் சாதே, ஆனாலும் உங்கள் மீது முறைப்பாடு வந்திருக்கிறது, அதை விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும் என்று சொல்லிவிட்டு சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி விசாரிப்பதற்காக சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு சேர்த்து அம்மார் இப்னு யாசர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் சேர்த்து உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அனுப்பி வைக்கிறார்கள். அம்மார் இப்னு யாசர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூஃபாவுக்கு சென்று ஒவ்வொரு ஏரியாவாக விசாரணை நடத்துகிறார்கள். கூஃபாவினுடைய ஒரு பிரம்மாண்டமான பள்ளிவாயலுக்கு சென்று விசாரணை நடத்துகிற போது வருகிற மக்கள் அத்தனை பேருமே நற்செய்தியையே சொல்கிறார்கள். சாத் நேர்மையானவர், சாத் சரியாகத்தான் தொழுகை நடத்துகிறார் என்கிற செய்திகளை தான், நல்ல செய்திகளை தான் சொல்றாங்க. சொல்லி எல்லாமே முடிகிற நேரத்தில் ஒரு மனிதர் எந்திரிக்கிறார். எந்திரிச்சு என்ன சொல்றாருன்னா, நீங்க கேட்டதுக்காக நான் ஒரு குற்றச்சாட்டை சொல்றேன் அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை சொல்கிறார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கடிதம் அனுப்பிய நேரத்தில் அந்த கடிதத்தில் யார் அந்த கடிதத்தை அனுப்பியது என்கிற தரவுகள் இருக்கவில்லை. ஆனால் குற்றச்சாட்டு வந்திருந்தது. இப்பொழுது இவர் எழும்பி என்ன சொல்றாருன்னா, நீங்க கேட்டதற்காக நான் சில குற்றச்சாட்டுகளை சொல்லுகிறேன் என்று சொல்லி, இவர் சரியாக தொழுகை நடத்துவதில்லை, இவர் பொது சொத்துக்களை சரியாக பிரிப்பதில்லை என்கிற குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார். கடிதத்தில்
என்ன குற்றச்சாட்டு இருந்ததோ அதே குற்றச்சாட்டை இந்த நபரும் முன்வைக்கிறார். இவருடைய பெயர் உசாமத் இப்னு கதாதா. இந்த உசாமத் இப்னு கதாதா தான் குற்றச்சாட்டை முன்வைக்கிறார். எனவே இவர்தான் கடிதமும் எழுதியிருக்க வாய்ப்பு இருக்கிறது. இந்த குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டவுடன் சபையிலே முன்வைக்கப்படுகிறது. ஆனால் அந்த குற்றச்சாட்டு பொய் குற்றச்சாட்டு. அந்த நேரத்தில் சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன செஞ்சாங்கன்னா ஒரு 3 பிரார்த்தனைகளை இவருக்கு எதிராக செய்தார்கள். சகோதரர்களே, என்ன பிரார்த்தனையை செய்கிறார்கள் என்று சொன்னால் அல்லாஹ்விடத்திலே கையேந்தி சொல்கிறார்கள், அல்லாஹும்ம இன்கான அப்துக ஹாதா காதிபன் காமரியா அன்வ சுமாத்தன். இறைவா, உன்னுடைய இந்த அடியான் பொய்யனாக இருக்கிறான், புகழுக்காக பெருமைக்காக நான் ஜனாதிபதியை ஆளுநரை எதிர்த்து விட்டேன் என்கிற புகழ் வேண்டும் என்பதற்காக என் மீது பொய்யாக இந்த செய்தியை இட்டுக்கட்டி சொல்லுகிறான். எனவே இந்த பொய் குற்றச்சாட்டை முன்வைத்த இவருக்கு இறைவா ஃபஅத்தில் உம்ரஹு, அவருடைய ஆயுளை நீட்டி கொடுத்து விடு. முதலாவது பிரார்த்தனையை பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல பிரார்த்தனை மாதிரி தெரியும், ஆயுளை நீட்டி கொடுக்க சொல்றாருங்கிற மாதிரி தெரியும். ரெண்டாவதா என்ன கேட்கிறார்னா வஅத்தில் ஃபக்ரஹு, அவருக்கு மிக பெரும் வறுமையை கொடுத்து விடு. ஆயுள் நீளமாகவும் இருக்கணும், வறுமையாகவும் இருக்கிறோம், அவருக்கு மிக பெரும் சோதனையை கொடுத்து விடு. சில ஹதீஸ்கள்ல அவருடைய பார்வையை பறித்து விடு என்கிற செய்திகளும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்படி ஒரு பிரார்த்தனையை அவர் செய்து விடுகிறார். இந்த சம்பவம் முடிந்து விடுகிறது, காலங்கள் ஓடி போகிறது, மரணங்கள் சம்பவிக்கிறது, ஒவ்வொருவராக மரணித்தும் விடுகிறார்கள். இந்த செய்தியை அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர் சொல்லுகிறார், பின்னாட்களில் இந்த உசாமத் இப்னு கதாதா என்கிற சஅத் இப்னு அபீ வக்காஸ் மீது பொய் குற்றச்சாட்டு சொன்னவரை நாங்கள் பார்த்திருக்கிறோம். அவர் நீண்ட காலம் வாழ்ந்து கொண்டிருந்தார். எந்த அளவுக்கு என்று சொன்னால் அவருடைய புருவ முடிகள் தொங்குகிற அளவுக்கு வயது முதியவராக இருந்தார். அந்த நேரத்தில் அவரே சொல்லிக் கொள்வாராம், அசாபத்னி தஅவத சஅதின், சஅத் அவர்கள் எனக்கு எதிராக கேட்ட பிரார்த்தனை பலித்து விட்டது, அதனால் தான் நான் இந்த நிலைக்கு தள்ளப்பட்டேன் என்று அவர் சொல்லிக் கொள்வார் என்கிற செய்திகளை சஹீஹுல் புகாரியில் நம்ம பார்க்க முடிகிறது. அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இத்தகு தஅவத்தல் மதுலூம், பாதிக்கப்பட்டவனுடைய பிரார்த்தனைக்கு அஞ்சிக் கொள்ளுங்கள். நீங்க யாருக்காவது பாதிப்பை ஏற்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு எதிராக அவன் பிரார்த்திப்பான், பிரார்த்தனைக்கு அஞ்சிக் கொள்ளுங்கள் என்கிறார்கள். சில நபிமொழிகளில் வலவுக்கான காஃபிரன், அந்த பாதிக்கப்பட்டவன் இறை மறுப்பாளனாக இருந்தாலும் அவனுடைய பிரார்த்தனைக்கு அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜகாத் வசூலிப்பதற்காக அனுப்புகிற போது என்ன சொல்லி அனுப்புகிறார் என்றால், முஆதே பாதிக்கப்பட்டவனுடைய பிரார்த்தனைக்கு அஞ்சுக்கொள் என்கிற வார்த்தையை தான் சொல்லி அனுப்புகிறார்கள். ஏன்னா நமக்காக நம்ம துஆ கேட்கிறோமோ இல்லையோ, நமக்கு எதிராக யாரும் துஆ கேட்டுவிடக் கூடாது என்கிறதில் நாம் கவனமாக இருக்க வேண்டும். ஏன் இதை நான் உங்களுக்கு சொல்ல வர்றேன்னு கேட்டா, இந்த பெஞ்சமின் நெதன்யாகுவினுடைய நிலை இப்பொழுது எப்படி மாறி இருக்கிறது என்பதை நாம் கவனிக்க வேண்டும். ஏன்னா சில மாதங்களுக்கு முன்பதாக, ஒரு 3 மாதங்களுக்கு முன்பதாகத்தான் அவருக்கு ஹெர்னியா, குடல் இறக்கத்திற்கான ஆபரேஷன் பண்ணி இருந்தாங்க. இப்பொழுது அதே பகுதிகளில் குடல் இறக்கமும் அவருக்கு ஏற்பட்டிருந்தது. தற்போது அதே பகுதிகளில் தான் அவருக்கு புற்றுநோய் ஏற்பட்டிருக்கிறது, சிறுநீர் கழிப்பதில் அவருக்கு சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது என்கிற செய்திகள் வருகிறது. அதற்கு ஒரு 3 மாதங்களுக்கு முன்பதாக அவருக்கு சுவாசத்தில் பிரச்சனையாக இருக்குது, ஹார்ட் ப்ராப்ளம்ங்கிறதுக்கு அந்த ஏற்பாடும் செய்யப்பட்டிருந்தது. இப்படி ஒன்றுக்கு பின் ஒன்றாக வந்தவருக்கு தற்போது அவருக்கு சிறுநீர் கழிக்க முடியாமல் ஒரு பெரிய கட்டி அந்த பகுதிகளில் உண்டாகி இருக்கிறது. புற்றுநோய் கட்டி என்பதையும் நாங்கள் அடையாளம் கண்டிருக்கிறோம் என்கிற அறிவிப்பும் வந்திருக்கிறது. என்ன நம்ம கவனிக்கணும்னா, இவனுக்கு எதிராக பாலஸ்தீன மக்கள் கேட்ட பிரார்த்தனைகள் சாதாரணமானது கிடையாது. இன்றைக்கும் பாலஸ்தீன மக்களுக்காக உலக அளவிலே இருக்கக்கூடிய மக்கள் கேட்கக்கூடிய துஆக்கள் சாதாரணமானது கிடையாது. எனவே இவன் இந்த உலகத்திலேயே அசிங்கப்படுவான், கேவலப்படுவான், பட வேண்டும். அல்லாஹு தஆலா உலகத்திலும் இவனுக்கு கேவலத்தை கொடுத்து நாளை மறுமையிலும் அசிங்கத்தை கொடுக்க வேண்டும், கேவலத்தை கொடுக்க வேண்டும், தண்டிக்க வேண்டும் என்பதுதான் அனைவருடைய பிரார்த்தனையாகவும் இருக்கிறது. ஏனென்று சொன்னால் இதற்கு முன்பதாக இதே மாதிரியான காரியங்களில் ஈடுபட்ட இஸ்ரேலுடைய முன்னாள் பிரதமர் ஏரியல் ஷரோனை பற்றி நீங்கள் தேடி பாருங்கள். ஏரியல் ஷரோன் இறுதி காலகட்டங்களில் கோமாவில் இருந்துதான் மரணித்தான் என்கிற அளவுக்கு அவனுடைய நிலை மாறி போயிருந்தது. எனவே சகோதரர்களே, நாம் கேட்கிற பிரார்த்தனைகள் வீண் போகாது. நாம் கேட்கிற பிரார்த்தனைகள் அல்லாஹு தஆலா வீணாக்க மாட்டான். தொடர்ந்தும் பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக பிரார்த்திக்கிற அதே நேரம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்திற்கும் அதற்கு தலைமை தாங்கக்கூடிய இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவுக்கும் எதிராக தொடர்ந்தும் பிரார்த்தனையை செய்யுங்கள். வாழுகிற காலத்திலேயே அவர்கள் இப்படியான நிலைகளுக்கு தள்ளப்படுவார்கள். இதுவும்
திரும்பவும் பாலஸ்தீன மக்களுக்கு அவர்கள் செய்கிற அநியாயங்களை இனியாவது நிறுத்த வேண்டும் என்பதற்கான படிப்பினையாக அவர்களுக்கு மாற வேண்டும். இல்லாவிட்டால் இதற்கு மேலதிகமாகவும் அவர்கள் இந்த உலகத்திலும் அசிங்கப்பட்டு மறுமையிலும் அசிங்கப்பட வேண்டி வரும் என்பதையும் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதையும் இந்த இடத்திலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்லாமல் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய மேலதிகமான செய்திகளில் கமால் அத்வான் மருத்துவமனையை பற்றி நாம் தொடர்ந்து பேசி வர்றோம். கமால் அத்வான் மருத்துவமனையினுடைய மருத்துவர் டாக்டர் அபு சஃபியா அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். 240க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். மொத்த மருத்துவமனை அளிக்கப்பட்டிருக்கிறது. வடக்கு காசாவிலே வெறியாட்டம் ஆடிக்கொண்டிருக்கிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் என்கிற நிலையில கைது செய்யப்பட்ட பெண்களையும் சிறுவர்களையும் பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் உள்ளாக்குகிறது என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக யூரோ மெட் மானிட்டர் என்கிற நிறுவனம் இந்த குற்றச்சாட்டுகளை இன்றைக்கு ஆதாரத்தோடு முன்வைத்திருப்பதாக சொல்லுகிறது. ஏன்னா கைது செய்யப்படுகிற பெண்களை கற்பழிக்கிறார்கள், கைது செய்யப்படுகிற பெண்களை பாலியல் தொந்தரவுக்கு உட்படுத்துகிறார்கள், கைது செய்யப்படக்கூடிய சிறுவர்களை கூட சைல்ட் அபியூஸ் செய்கிறார்கள் என்கிற குற்றச்சாட்டுகள் எல்லாம் முன்வைக்கப்படுகிறது. யா அல்லாஹ், நீயே இந்த மக்களை பாதுகாக்க வேண்டும் என்கிற பிரார்த்தனையை தவிர வேறு எதையும் நம்மால் முன்வைக்க முடியாமல் இருக்கிறது சகோதரர்களே. அது மட்டுமல்லாமல்